Hi friends, welcome to Indian Recipes in Tamil channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பருப்பு எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ப்ரெட் இருந்தாலே போதும். ஆமாங்க, எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ப்ரெட்டு சாப்பிடவே மாட்டாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணினேன். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெண்டு ப்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா பிச்சு போட்டுட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொம்ப நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரெட்டுக்கு இந்தளவுக்கு எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு. நீங்கள் வேணும்னா ப்ரெட்டு இன்னமும் நிறைய எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னமும் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறதுனால கொஞ்சம் நல்லா பெரியமான பவுலாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2 எடுத்துகிட்டு அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மல்லி கருவேப்பிலையை அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த கையிலே இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்குன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் அது கொஞ்சம் கலர் வேணும்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தயிர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் ஒட்டாமல் நல்ல கெட்டியான பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாங்க. மாதிரி பாருங்கள், நல்லா எனக்கு கெட்டியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இதை நம்ம எண்ணெயில் தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம வடை மாதிரி பருப்பு வடைக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டி மிதமான சூட்டில் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். நான் எடுத்த இந்த அளவுக்கு 2 ப்ரெட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டதுக்கு எனக்கு 5 பீஸ் வந்ததுங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கிறாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக திருப்பி போடுங்க. எனக்கு கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒன்றா நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணணும்னா இது சட்டனை சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை போட்டு எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.